ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஆக்சுவலாக நம்ம சேனலில் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீலாக் ஆட் பண்ணுறேன். இந்த வீலாக் என்னென்னா பார்த்தீங்கன்னா, எங்கள் சித்தி பொண்ணுக்கு வந்துட்டு வளகாப்பு ஃபங்க்ஷன். அதுக்காக நாங்கள் ஃபேமிலியாக காரைக்கால்லேருந்து கடலூர் போயிருக்கோம். அதுதான் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ போடுறப்ப பார்த்தீங்கன்னா, எங்கள் சித்தி பொண்ணுக்கு குழந்தையே பிறந்துடுச்சு. என்கிட்ட மைக்கு சரியாக இல்லாததுனால வீடியோ எடிட் பண்ணி போட முடியல. அவளுக்கு என்ன குழந்தை பிறந்துச்சின்னு சொல்லிட்டு வீடியோ எண்டிங்கில் நான் சொல்லியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 10:30 மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் நாங்கள் காரைக்கால்லேருந்து கிளம்புறப்பவே மணி 7 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. காரைக்கால்லேருந்து கடலூருக்கு போக பார்த்திங்கன்னா ஒரு 3 to 3.5 hours ஆகும். நாங்கள் போகிறப்ப அந்த வேலை டிஃபன் வேறு சாப்பிட்டு போகணுங்கனால கொஞ்சம் போய் சேரவே கொஞ்சம் லேட்டு தான் ஆயிடுச்சு. காரைக்கால்லேருந்து நாங்கள் ஒரு 40-45 பேர் போயிருப்போம். ஒரு வேன் தான் பிடிச்சிருந்தாங்க. வேனில் பாட்டு போடுறதும் பார்த்திங்கன்னா பசங்களாம் செம்ம ஆட்டம். வீட்டுக்கு போய் ரீச் ஆகிட்டதும் பார்த்திங்கன்னா சொந்த பந்தங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் நேரம் பேசிட்டு கோயிலுக்கு வரிசை எடுக்க ஆரம்பிச்சிட்டு, ஏன்னா போனதும் லேட் ஆகிட்டனால டக்குன்னு வரிசை எடுக்க போயிட்டோம். வரிசை வந்துட்டு அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கோவிலில் தான் போய் எடுத்தோம். வரிசையில் பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா பழத்தையுமே இறக்கிட்டாங்கன்னு சொல்லணும். அத்தனை தட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் வீட்லேயே நிறைய சாப்பாடுலாம் செஞ்சுருந்தாங்க. வடை, கூட்டு, பொரியல், தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், தேங்காய் சாதம், பாயாசம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா செஞ்சுருந்தாங்க. எதுவுமே ஆர்டர் கொடுக்கவே இல்லை. எல்லா சாப்பாடுமே வீட்டில் தான் செஞ்சாங்க. இந்த வருஷத்தட்டெல்லாம் வச்சு கோவில் அர்ச்சனை பண்ணதுக்கப்புறம் கோவில்லேருந்து வரிசை எடுத்து வீட்டுக்கு போவோம். அதுக்கப்புறம் தான் வீட்டில் போய் சடங்கெல்லாம் செய்வோம். இதுதான் பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி. கோவிலில் அர்ச்சனை பண்ண மாதிரிக்கு கோவிலேருந்து வரிசை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொரு ஆளாக கூப்பிட்டு தட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. நீ இதை எடுத்துக்கோ, நான் அதை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு. நிறையா வருஷ தட்டுங்க, கிட்டத்தட்ட ஒரு 50 இருக்கும். நிறையா தட்டு இருக்கிறதுனால தூக்குறதுக்கு ஆளே இல்லைங்க. ஒரு ஆள் 2 தட்டு கூட எடுத்துக்கிட்டோம். அப்பா மாமாவெல்லாம் வருஷத்தட்டை தூக்க வச்சிட்டோம். வரிசை எடுத்துட்டு எல்லாரும் ஒன்றா தான் போகணுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி வரிசை எடுத்தாங்க. சித்தி பொண்ணு பார்த்தீங்கன்னா சூப்பராக டான்ஸ் ஆடுவா. இந்த பிஸியான ஷெடியூலில் அவள் கூட எப்படியாவது ஒரு ரீல்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன். பாப்போம் எடுக்க முடியுதான்னு சொல்லிட்டு. எடுத்தேன்னா கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். வீட்டுக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தட்டெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு சாமிக்கு படைக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் ஊர் சைடு வந்துட்டு வளகாப்பு ஃபங்க்ஷன் வந்துட்டு வீட்டுக்கு வெளியே தான் வச்சு படைப்பாங்க. சாமிக்கு படைக்கிறது பார்த்திங்கன்னா எங்கள் சித்தியோட அம்மா தான் படைக்கிறாங்க. எங்கள் சித்தியோட அம்மா மட்டும் வீட்டில் இருந்தால் போதுங்க, நம்ம ஹாஸ்பிட்டலே போக மாட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு மருத்துவம் தெரியும். இவங்க அந்த காலத்துலேயே நிறைய பிரசவம் பார்த்துருக்காங்க. கை வைத்தியம் நிறையா சொல்லுவாங்கங்க. ஏதாச்சும் ஒன்று பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் கேட்டோம்னாக்கா அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லிடுவாங்க. அது டக்குன்னு சரியாயிடுங்க. வலி வந்துச்சுன்னா ஒன் சைடாகவே படுத்துட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் திரும்பாதுன்னு சொல்லி இந்த பாட்டி வந்துட்டு ஒரு சில டிப்ஸ்லாம் அவளுக்கு சொல்லியிருக்காங்க போல. அதேமாதிரி அவள் செஞ்சாலாம். லைட்டாக தான் வலி எடுத்துகிட்டே இருந்துச்சு. அதுக்குள்ளே டாக்டர்லாம் வந்துட்டு தலை தெரியுது வாங்கன்னு சொல்லிட்டு அழகாக சூப்பராக நார்மல் டெலிவரி பார்த்தாங்க அவளுக்கு. பட் ஆனால் ஸ்டிச்சஸ் பண்ணுறப்ப தான் வந்துட்டு ட்ரைனிங் டாக்டர் போட்டதுனால ஃபஸ்ட்டு வாட்டி போட்டு தையல் விட்டுட்டு அதனால திரும்ப 2வது வாட்டி போட்டாங்க. இதனால அவளால் உட்கார கூட முடியல. ஒரு வாரத்துக்கு ரொம்ப அவஸ்தைப்பட்டா அவள். இங்கே பார்த்தீங்கன்னா சாமிக்கெலாம் படைச்சிட்டு அவளுக்கு வளையல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவ ப்ரெக்னென்ட் ஆனதே ஒரு பெரிய கதை தாங்க. ஏன்னா 4th மந்த் வரைக்குமே இவ கன்சீவாக இருக்கிறது அவளுக்கும் தெரியல, யாருக்குமே தெரியல. காரைக்கால் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால கடலூர்லேருந்து காரைக்காலுக்கு ஒரு நாள் வந்திருக்கிறா. வரவும் அவங்களுக்கு வந்துட்டு பஸ்ஸு ட்ராவல் ஒத்துக்கலையா என்னன்னு தெரியல. ரொம்ப டயர்டாகி ஒரு 2-3 நாளாக உடம்பு சரியில்லாமல் இருந்தா. சரி ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்த்தோன்னா அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க இவங்க 4 மந்த்தாக கன்சீவாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இவ கன்சீவாக இருக்கிறது அவளுக்கே தெரியாமல் இருக்கிறப்போ டான்ஸ்லாம் ஆடி இருக்கிறா பாப்பா வயிற்றுல வச்சுக்கிட்டே, அதுவும் ஏர்லி ஸ்டேஜில். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டைம் ஆகிட்டதுனால வந்துட்டு நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே வளையல் போட்டு முடிச்சிடணும், ஆலங்கரிச்சிடணும்னு சொல்லிட்டு டக்குன்னு 2 பக்கமும் வளையல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு சமைச்சிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வெளியே கொஞ்சம் இடம் இருக்குது. அந்த இடத்துலயே வந்துட்டு சாப்பாடு ஆளுங்களை வர வச்சு சமைச்சிட்டு இருந்தாங்க. இவளுக்கு மேக்கப்லாம் பார்த்தீங்கன்னா அவளே தான் பண்ணிக்கிட்டா. ஹேர் மட்டும் ஒருத்தவங்க பின்னி விட்டாங்க. மற்றபடி மேக்கப்லாம் இவளே பண்ணிக்கிட்டா. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மேக்கப் எல்லாமே அவளுக்கு.
அவள் போட்டிருக்க saree பார்த்திங்கன்னா அவளோட கல்யாண புடவை தாங்க. ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு ப்ளவுஸ்லேயே வந்து நெட்டு வச்சு ஆரி ஒர்க் வச்சு பண்ணியிருந்தா. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவளுக்கு. அவள் ரொம்ப ஆசைப்பட்டு தேடி தேடி இந்த டிசைன் எடுத்து பண்ண சொன்னாள். வளைகாப்புக்கு ரிட்டன் கிஃப்டாக பார்த்திங்கன்னா ஒயர் கூடைன்னு சொல்லுவாங்களாங்க, அதாங்க ஒரு குட்டி கூடை. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அது நான் வீடியோ எடுக்கலை, வீடியோலேயே சில பேர் கையில் வச்சுருப்பாங்க அந்த ஒயர் கூடை. உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். வலையெல்லாம் போட்டு ஆழம் கரைச்சி சுற்றிட்ட மாதிரி. இதுக்கப்புறம் சாப்பாடு தாங்க. சாப்பாடு பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, அப்புறம் முட்டை, ரைத்தா இதாங்க செஞ்சுருந்தாங்க. அப்புறம் ஸ்வீட்டுக்காக கேசரி வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா திரும்ப 3 to 3.5 hours உட்காந்துட்டே ட்ராவல் பண்ணோம். ஸோ அதனால கொஞ்சம் பேர் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. மாடியில் கொஞ்சம் பேருக்கு பந்தி போட்டிருந்தாங்க. சித்தி பொண்ணு வந்து காலேஜ் படிக்கிறதுனால அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க வளைகாப்புக்காக. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கீழே போயிட்ட வரைக்கு சித்தி பொண்ணை கூப்பிட்டு ஒரு ரீல்ஸ் பண்ண சொன்னேன். அவளும் சூப்பராக பண்ணி கொடுத்தா. கூடிய சீக்கிரம் இந்த வீடியோட்டை அப்லோட் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் ரொம்ப சூப்பராக முடிஞ்சிச்சுங்க. இதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பணும். வளைகாப்பு முடிஞ்சு பொண்ணு வந்துட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுவா. ஸோ அதனால வந்துட்டு எல்லாருமே திருநூறு பூசி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி விடுறாங்க. எல்லாரும் போய் வேனில் ஏறத்துக்கு ரெடி ஆயாச்சு. வேன் எடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி இருக்கும். ரிட்டன் வரப்போ பார்த்திங்கன்னா இடமே இல்லைங்க. நிறைய பேர் ரெடிட்டே வந்தாங்க. ரெடிட்டே வர்றதை விட டான்ஸ் ஆடி தான் வந்தாங்கன்னு சொல்லணும். எல்லாருமே அவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க. சித்தி என்னை மன்னிச்சிடுங்க சித்தி, இந்த வீடியோ அப்லோட் பண்ணியே ஆகணும்னு சொல்லி சில பேரோட வேண்டுகோள், அதனால அப்லோட் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. சித்திக்கு அப்புறம் அம்மா அத்தைன்னு சொல்லிட்டு எல்லாருமே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. வீடியோ கொஞ்சம் ஷேக் ஆகி தாங்க இருக்கும். ஏன்னா பஸ் ஓடிட்டே இருக்கிறப்ப எடுத்ததுனால வந்துட்டு கொஞ்சம் ஷேக் ஆகி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? இனம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடு 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 ஓடு. You don't know this is crazy. Represented for the one and only DJ HKM. DJ Nagesh. வேனில் டான்ஸ் ஆடி டயர்ட் ஆகிட்டதுனால இடையில கொஞ்ச நேரம் வேனை ஸ்டாப் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். சித்தி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் டீ, காஃபி, போண்டா, வடை இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. எப்படியும் ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆச்சு இங்கே நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்திருப்போம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போய் சேர எப்படியும் 9:30 10 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பாய்.